நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவன் வழி வாய்க்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய திரு வார்த்தை இந்த இடத்துல வாசிக்கின்றோம். அவன் வழி வாய்க்கும். அநேக நேரங்களில் நம்முடைய தோல்விதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையையும் வலியையும் ஏற்படுத்தி விடுகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய தோல்வி அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தோல்வியை யாராலையும் சகித்து கொள்ளவே முடியாது. எப்பொழுதும் வெற்றி வெற்றி வெற்றி, தொடர்ந்து ஜெயமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமே கிடையாது. அநேக நேரத்தில் தோல்வியையும் நாம் சந்திக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அநேக அனுபவங்களையும் பக்குவத்தையும் தோல்வியை தான் நம்ம சார்ந்திருக்கணும். தோல்வி தான் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து விடுகிறது. நிறைய அனுபவங்களை நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தோல்வி அவசியம்தான். ஆனால் அது மேக்சிமம் போயிடக்கூடாது. அதிகபட்சமாக தோல்வி இருந்துட்டா அது சோர்ந்து போகிற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துடும். மேக்சிமம் விக்டரி இருக்கணும், மேக்சிமம் அதிகபட்சம் வெற்றி இருக்கணும். ஆனால் மினிமம் குறைந்தபட்ச அளவு எது அவசியம்? தோல்வி அவசியம். அதுதான் நம்ம உருவாக்கக்கூடிய அபார சக்தி அதுக்கு தான் இருக்கு. எப்பவுமே லைஃப்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தோல்வி இருப்பது ரொம்ப ரொம்பவே நல்லது. ஏன்னா அது அனுபவத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். பிழைகளை திரித்துக் கொள்வதற்கு அது உதவும். எப்பவுமே ஒரு வெற்றி என்று சொன்னால் அது ஒரு கனவு உலகமாக தான் இருக்கும். கனவு உலகத்துல தான் எப்போதும் வெற்றியாவே இருக்கும். நிஜம் அப்படி கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் வழி வாய்க்கும். குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்து மாத்திரம் ஆண்டு சொல்லுகிறார். தோல்வி கிடையாதுப்பா. அவன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி தான். அவன் காரியம் வாய்க்கும். சங்கீத புத்தகத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும், 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு தோல்வி கர்த்தர் விலக்கி வைத்து விடுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன, தோல்வி நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. பிழைகளை நாம் திருத்திக் கொள்வதற்கு தோல்விதான் ஒரு சிறந்த ஒரு வழி. அதெல்லாம் காண்பித்து கொடுத்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஒரு விதிவிலக்கு கர்த்தர் வைக்கிறார். அவங்களுக்கு கிடையாதுப்பா. அவர்கள் காரியம் எல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம். உதாரணத்திற்கு யோசுவா, தோல்வியே கிடையாது. 31 ராஜாக்கள் அவனுக்கு கீழாக முறிந்தோடி போகிறார்கள். எந்த ஒரு ராஜாவிடத்திலையும் அவன் தோற்றதாக சரித்திரம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக ஒருவனும் நிற்க முடியாது, ஒருவனால் நிற்கவே முடியாது. நீ உயிரோடு இருக்கும் சகல நாளும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அவங்களாம் ஒரு சில நபர்லாம் முன்னே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம வந்துடணும். நம்முடைய இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஜெயத்துக்கு நேராக நடத்த போகிறது. இந்த வார்த்தை நிச்சயமாகவே நீங்க உன்னித்து நல்ல கவனமா இதை கேட்டு இந்த விஷயங்களை, இந்த சத்தியங்களை உங்கள் அனுபவமாக நீங்க மாற்றுவீர்களானால் ஜெயம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாகவே மாறிவிடும். கையை தட்டி ஒரு தோத்திரம், ஒரு ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவன் என்பவன் யார்? கொஞ்சம் நல்லா செய்தித்தாள்ல யார் அந்த சார் அப்படின்ற ஒரு காரியம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக போயிட்டே இருக்குதுங்க. யார் அந்த சார்? பிரியமானவர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நம்ம விவாதிக்க நமக்கு இது இடம் அல்ல, அது தேவையும் இல்லை. இன்னைக்கு நம்ம
தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த அவன் என்று இருக்கிறதே அது யார்? கர்த்தர் யாரை பார்த்து அவன் என்று சொல்லுகிறார்? அவன் வழி வாய்க்கணும் இருக்குது. அந்த அவன் என்ற இடத்துல என் பேர் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த அவன் வழி வாய்க்கும்னு இருக்குது, அந்த இடத்துல பால் செல்வின் வழி வாய்க்கும். அந்த இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வாய்க்கும் என்பது எவ்வளோ சந்தோஷம். அந்த அவன் யார் என்று பார்த்தீங்கன்னா நீங்க 14th verse போகணும். ஏசாயா 48:14 வசனம். கேளுங்கள், அந்த அவன் என்பவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன். அந்த மனுஷன் அவன் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. அவன் வாழ்க்கையில் there is no ஃபெயிலியரே கிடையாது. அவன் வாழ்க்கை ஜெயமாவே இருக்கும். அவன் வாழ்க்கை தொட்டதெல்லாம் துலங்கும். அவன் வாழ்க்கையில் அவன் போகிற காரியங்கள், அவன் எடுத்து வைக்கிற முயற்சிகள் அத்தனையிலையும் வெற்றியையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன். என் அன்பான தெய்வ மக்களே, இந்த கால நேரத்தில் அந்த வார்த்தையுடைய தொடர்ச்சி நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். அவன் அவருக்கு சித்தமானதை. ஏன் அவன் பிரியமானவன் கேட்டீங்கன்னா, ஏன் அவன் பிரியமானவன் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய சித்தத்தை எங்க நிறைவேற்றுவானா? பாபிலோன் என்ற அருவருப்பு நிறைந்த இடத்துல, பாபிலோன் என்கிறதான விக்கிரக கூட்டத்தின் மத்தியில, பாபிலோன் என்கிறதான கேவலமான மோசமான அருகளிப்பு நிறைந்த இடத்துல அவன் இருப்பானால், அந்த இடத்துல சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் பாபிலோனிய மக்களாக இருந்தாலும் அவன் தேவனுடைய சித்தத்தையே என்ன பண்ண கொண்டிருப்பான்? செய்து கொண்டிருப்பான். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதுதான் அவனுடைய நோக்கம் எல்லாம். அவன் எண்ணமெல்லாம் அப்பாவுடைய விருப்பம் என்ன, அப்பாவுடைய சித்தம் என்ன. அப்போ அவன் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிறார். அப்போ அவனுக்கு அவனோட கிஃப்டா என்ன செய்யறாரு? நீ செய்தெல்லாம் நடக்கண்டா, போடா பா மகளே மகனே, நீ போ, நீ செய்யறதெல்லாம் உனக்கு கை கூடும். ஒரு ஆமீன், அல்லேலூயா. நீ போ, நீ போற காரியம் ஜெயமாக்கும், நீ போற காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. பாபிலோனில இப்போ நம்ம இருக்கிறதான இடம் ஒரு தேனப்பட்டையா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்ம சுற்றி பாபிலோனி ஆவி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பாபிலோனி ஆவி மிக பயங்கரமானது தெய்வ மக்களே. இந்த பாபிலோனி ஆவி என்ன செய்யும் சொன்னா, சிறைப்படுத்தக்கூடிய ஒரு வல்லம் அதுக்கு இருக்குது. சிறைப்படுத்தும், அடிக்ஷன் ஆக்கிடும், அதுக்கு நம்மை அடிமையாக்கி விடும். ஒரு சில விஷயங்கள் என்னை அடிமைப்படுத்துவதற்கு ரெடியா இருக்குது. சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா என்னை அடிமைப்படுத்துவதற்காக என் பக்கத்துல நிக்குது. நண்பர்கள் என்னை அடிமைப்படுத்துகிறார்கள், அவளுடைய காரியங்களுக்கு என்னை இழுக்க பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. நிறைய காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம இருக்கிற இடம் கிட்டத்தட்ட பாபிலோனி ஆவியினால் நிரப்பப்பட்ட இடம். இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில, அப்பா உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக என்னை தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா என்று சொல்லி யார் ஒருவர் தெய்வத்தின் திருக்கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறார்களோ, ஆண்டு சொல்லுகிறார், இந்த சூழ்நிலை மத்தியிலையும் என் பிள்ளை என் விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறபடினால அவன் காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். ஹல்லேலூயா. தேசத்துல பஞ்சமே ஆனாலும் உன் காரியம் வாய்க்கும். தேசத்துல எல்லாவற்றிலையும் ஒரு வறட்சி இருந்தாலும் உன் தோட்டம் நீர்வளம் பொருந்திய தோட்டமா இருக்கும். வனாந்தரமே ஆனாலும் உனக்கு ஒரு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். கையை தட்டி அப்பாக்கு தோத்திரம் ஒரு ஆமென். பாபிலோனில லிசன், பாபிலோனில தேவ சித்தத்தை செய்கிற ஒரு கூட்டம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபிலோனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பாபிலோனிய ஆவி அவங்கள ஒரு காலம் என்ன பண்ண முடியல, அவங்கள மேற்கொள்ளவே முடியல, அவங்கள அடிமைப்படுத்தவே முடியல. நம்ம சொல்லணும், என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் ஆண்டவருக்கு
அடிமையா இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருக்கு அடிமையா இருக்கிறேன். என்னை எந்த ஒரு சக்தியாலும் அடிமைப்படுத்த முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பாபிலோனை போன்ற இந்த சூழ்நிலையில பாஸ்டையா நான் தேவ சித்தத்தை செய்வதற்கு என்ன செய்ய, ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இது ஒரு முதல் பகுதியாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்தில் 2ஆம் பகுதியையும் நான் உங்களுக்கு தொடர் செய்தியாகவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினால அதுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே பார்ட் 1 என்று சொல்லி கூட இந்த செய்தியை நம்ம வச்சுக்கலாம். இந்த நாளில தேவ சித்தத்தை இந்த பாபிலோனிய சூழ்நிலையில் எப்படி நான் செய்வது, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளம் என்ன, தேவ சித்தத்தை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதுயா காட்ஸ் வில், எது தேவனுடைய விருப்பம், எது தேவ சித்தம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காமித்து கொடுக்கிறேன். அதுக்கான வசனம் 48ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலுமாக தேவனுடைய காரியங்கள், அவருடைய சித்தம் அங்கே ஒவ்வொன்றாக வரிசை கிரமம் மாறாமல் அங்கே இருந்தாலும், பிரியமானவர்களே, 6வது வசனத்தை நம்ம நேரடியாக வாசித்து விடுவோம். அவைகளை கேள்விப்பட்டாயே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவைகளை கேள்விப்பட்டாயே. கர்த்தருடைய வார்த்தைகளை கேள்விப்பட்டாயே, உபதேசங்களை கேள்விப்பட்டாயே, கட்டளைகளை கேள்விப்பட்டாயே, வேதத்தை கேள்விப்பட்டாயே, சத்தியத்தை கேள்விப்பட்டாயே. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்த முதல் வசனத்திலிருந்து அப்படியே வரோங்க. என்னெல்லாம் கர்த்தர் ஜனங்களுக்கு செய்தார், தம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் செய்த ஆச்சரியமான காரியங்கள் என்ன. நம்ம கூட இந்த 40 நாள் ஜெபங்களில் நிறைய காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சத்தியம் எவ்விதமாக இருக்கிறதா, எகிப்தின் தந்திரங்கள் பிசாசின் தந்திரங்களாக இப்படிலாம் செயல்படுகிறதா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேள்விப்பட வைக்கிறார். கேள்விப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், நம்ம தெரிந்து கொள்ள வைக்கிறார், நம்மை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஒரு சிலர் 20 வருஷமா சபைக்கு வந்திருப்பீங்க, 25 வருடங்களாக திருச்சபையில் ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், ஒரு 10 ஆண்டுகளாக திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில், சனிக்கிழமையில், அதிகாலை ஜபங்களில், அமாவாசை ஜபங்களில், இன்னுமாக காத்திருப்பு ஜபங்களில், இரவு ஜபங்களில், எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல கரம் தட்டி, அந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது, அந்த வார்த்தை தான் திடப்படுத்துகிறது, அந்த வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை தைரியப்படுத்துகிறது, அந்த வார்த்தை நம்மை மீண்டும் மீண்டும் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்துகிறது. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகள் எல்லாம் பார், கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, கொஞ்சம் வேதத்தை திருப்பி பாருப்பா, அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருப்பா. இப்பொழுது நீங்களும், அதெல்லாம் நீங்க இப்போ அறிவிக்கலாம்லப்பா, கேள்விப்பட்டியே, அதெல்லாம் இப்போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லணும். எல்லாம் இன்னும் கரெக்டா ஒரே குரலா சொல்லுங்க, இப்பொழுது நீங்கள் அவைகளை, இல்ல இந்த சத்தம் போதாது, இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதிதானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் இன்னும் நான் தெரிவிக்கிறேன்ப்பா. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும், எல்லாமே வாய்க்கும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவ சித்தத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும். தேவ சித்தத்தை செய்கிறவங்களுக்கு காரியம் அத்தனையும் வாய்க்கும். பாஸ்டர் நடக்கல, பாஸ்டர் முடியல, பாஸ்டர் இந்த காரியத்தை தோல்வி, கூணி குறுகி நிற்கிறேன்,
அவமானப்பட்டு நிற்கிறேன், தோல்வி எங்க குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது. லிசன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க. தேவ சித்தம் உன் குடும்பத்தில் இல்லாததுனால காரியங்கள் வாய்க்கவே மாட்டேங்குது. பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்ப்பதில்லை, மண்ணுடைய காரியம் வாய்க்கல. மாத்திரை போட்டாலும் மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது, மாத்திரை போட்டாலும் வேலை செய்யல. நம்புறோம் மாத்திரை போட்டாச்சு கிளியர் ஆயிடும், சரியாயிடும், திரும்ப அதே பிரச்சனை தான் நிற்கிறது, வாய்க்க மாட்டேங்குது. இந்த ஆபீஸ்ல போயிட்டு இந்த ஆபீசரை பார்த்தா முடிஞ்சிடும் காரியம், இல்ல ஃபெயிலியர். பாஸ்டர் என் பிள்ளை இந்த படிப்பு படிக்க வச்சிடும் பாஸ்டர், இதுக்கப்புறம் அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒருவேளை இந்த ஃபீல்ட்ல வந்துருவான், இந்த ஆபீஸ்ல அவன் ஒரு மேனேஜர் பதவிக்கு வந்துருவான், வாய்ப்பதில்லை. சபையில் தான் நம்ம இருப்போம், ஆராதனை தான் நம்ம இருப்போம், சாட்சி சொல்லுவோம், பாடல் பாடுவோம், காணிக்கை கொடுப்போம், ஊழியம் செய்வோம், ஆனால் ஃபெயிலியர், தோல்வி தோல்வி தோல்வி. சபையே தயவு செய்து காது கொடுத்து சிந்தையில வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை நீ செய்யாத வரையிலும் உன் பணத்தை வச்சு, உன் அதிகாரத்தை வச்சு, திறமையை வச்சு, அனுபவத்தை வச்சு மேல வந்துடலாம் யோசிச்சிடாதீங்க. வழி வாய்க்காது, வழி வாய்க்காது. என்னங்க இவ்வளோ வருஷம் இந்த திருச்சபை, இவங்களாம் மோஸ்ட் சீனியருங்க, இவங்களாம் நல்ல பாடல் பாடக்கூடியவங்க, இவங்களாம் ஊழியத்தை செய்கிறவங்க, இவங்களாம் நல்லா ஜெபிப்பாங்க, இவங்களாம் நல்லா ஆராதிக்கிறவங்க, இவங்க காரியம் என்னங்க இப்படி இருக்கு? எல்லாம் செய்யலாம்ப்பா, ஆனால் தேவ சித்தத்தை செய்யாம ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க சொல்லுவாங்களாம் ஒரு நாள், ஆண்டவரே உங்கள் நாமத்தை கொண்டு நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைச்சோம், உங்கள் நாமத்தை கொண்டு நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், உங்கள் நாமத்தை கொண்டு நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம். ஆண்டவர் சொல்வாரா, அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன், என்னை விட்டு வெளியே போ, தூர போ. அதனால நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம சபைக்கு போயிட்டதுனால, நம்ம காணிக்கை கொடுத்ததுனால, நான் ஊழியம் செய்யறதுனால, எனக்கு ஒரு சில அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறதுனால சர்ச்சை என்ன தெரியாமல் யாருமே கிடையாதுங்க, எல்லாருக்கும் என்ன தெரியுங்க, கர்த்தருக்கு ஒன்று தெரியுமாப்பா. அவர் சொல்லுவார், உன்னை அறியேன். சர்ச்சில் எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டருக்கு நல்லாவே தெரியும், உங்களை பாஸ்டருக்கு நல்லா தெரியும். சபையில சின்ன பிள்ளைந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரதரா இந்த சிஸ்டரா வெரி ஃபெமிலியர் பர்சன், ரொம்ப பரிச்சயமான ஒரு சகோதரன், பரிச்சயமான சகோதரி. ஆனா ஆன்சர் ஒன்று தெரியாது எனக்கு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் தரப்ப இதெல்லாம் பண்ணேன், ஒன்று தெரியாது எனக்கு. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அப்போ அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக இந்த திருச்சபைக்கு இந்த கால நேரத்தை கற்றுக் கொடுக்கிறார். லிசன் லிசன், கவனியுங்கள். என்ன, நீங்கள் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. அப்ப தேவ சித்தம் என்ன, நம்ம தெரிந்து கொண்ட வெளிப்பாட்டை, நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்ற என்ன பண்ணணும், அறிவிக்கணும், சொல்லணும் என்பது தேவ சித்தம். இன்னைக்கு திருச்சபை இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொண்டு செல்லுங்கள், அது போதும். இந்த நாளுடைய ஆராதனை வெற்றி அதுதான். இந்த நாளில் கர்த்தர்களை கொண்டு வந்ததுக்கு பிரயோஜனமே அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டோம்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சித்தம் என்ன தெரியுமா, சித்தம்னா விருப்பம்னு அர்த்தம். சித்தம் என்ன தெரியுமா, என் விருப்பம் என்ன தெரியுமா, நான் உனக்கு காண்பித்து கொடுத்த சத்தியத்தை, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாட்டை, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த உண்மைகளை மற்றவர்களுக்கு அறிவித்து விடு. அதுதான் என் சித்தம். என் சித்தத்தை நீ செய்யாம போற வரையிலையும் உன் வழி வாய்ப்பதில்லை, உன் காரியங்களில் ஜெயம் இருக்காது. ஏன் பாஸ்டர் இத்தனை வருஷமா என் காரியங்கள் ஜெயம் இல்லைன்னா, நான் எனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை, எனக்கு கொடுத்த சத்தியத்தை, கர்த்தனுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை நான் தெரிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். இதுவே நிறைய பேர் ஃபெயிலியர், புரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா தூங்கிட்டு போறதுக்கு என்னங்க புரியும்? லிசன், ஆலயம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது செல்போன் நோட்டுங்களுக்கு என்னங்க புரியும்? பக்கத்துல அவங்க என்ன புடவை கட்டினுக்கிறாங்க, அது என்ன விலை இருக்கும், வீட்டுக்கு நீங்க மதியம் போய் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்ற யோசிக்கிறவங்களுக்கும் பக்கத்துல பேசிக்கிறவங்களுக்கும் என்ன புரியும்? இன்னும் சாபம் தான் வரும், இன்னும் சாபம் தான் வரும். லிசன், பயபக்தி இல்லாதபடி,
எந்த விதமான உணர்வும் இல்லாதபடி நீ எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் உன்னால ஒரு பிரயோஜனமும் கர்த்தருக்கு இல்லை. சபைக்கு பிரயோஜனம் இருக்கும், பாஸ்டருக்கு பிரயோஜனம் இருக்கும், கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? என்னங்க உங்க சபைக்கு வராங்க, இந்த குடும்பம் இப்படி இருக்குதே என்ன கேட்குறாங்க. உங்க சர்ச்சுக்கு தான் வராங்க, இன்னும் இந்த சபை உருப்படலையே, இந்த குடும்பம் உருப்படலையே, இந்த பிள்ளைங்க இன்னும் தர்தலையா இருக்குதே, இந்த சகோதரன் இன்னும் பலவீனத்து மேல பலவீனத்தில் இருக்கிறாரு, இந்த குடும்பத்தார் இன்னும் எல்லா காரியத்திலையும் அந்த தெருவிலேயே அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, தலை நிமிர்ந்து போக முடியலங்க. காரணம் என்ன? தேவ சித்தமே வெளிப்பட மாட்டேங்குது. தேவ சித்தம் குடும்பத்தில் இல்லை. பிறகு எதுக்கு சாட்சி, பிறகு எதற்கு பாடல? ஆனா சொல்வார், உன்னை அறியேன், உன்னை அறியேன். எத்தனை பேருடைய குடும்பத்தில் மிக மோசமான ஒரு பாழ்கடிப்பு வந்திருக்கு, அதுவே அறியாதபடி. அந்த பாழ்கடிப்பின் இருள், அந்த அந்தகாரம் வீட்டு மேல சாபமா வந்து அமர்ந்திருக்குது, அது புரியாதபடி. இது விசாரமான ஒரு வாழ்க்கை. இந்த கடைசி காலத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நொடி பொழுதும், டாடி உங்க சித்தம் என்னப்பா, இல்லாட்டா கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுவோம், கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுவோம். ஆனந்த பாக்கிய சபைக்கு போனோம் பாஸ்டர், நானே ஐயா ஜீசஸ், நான் பிளஸர் ஃபெலோஷிப் ஆனந்த பாக்கிய திருச்சபையில காலண்டர்ல வாங்கினேனே, வாக்குத்தத்தம் முதல் தேதியை நான் போய் வாங்கிட்டேன். என்ன பிரயோஜனம்? தேவ சித்தத்தையே நீ செய்யாம இருக்கிறிய. ஒவ்வொரு நொடி பொழுதும் மிகுந்த பயபக்தியோடு, மிகுந்த பயபக்தியோடு, அப்பா உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்ன தருகிறேன்ப்பா. எந்த காரியங்களை நம்ம செய்தாலும் அந்த காரியத்தில் தோல்வி 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 தோல்வியே நம்முடைய அனுபவமா மாறி போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாற்ற தான் மிக அழுத்தத்தோடு கூட, மிகவும் அதிகாரத்தோடு கூட ஊழியக்காரன் மூலமா இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக நம்முடைய குடும்பத்தை நம்ம திருப்பிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ தேவ சித்தத்தை நம்ம செய்வதற்கு நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொண்டு போகணும். சத்தியத்தை தெரிந்து கொண்டாதானே மற்றவர்களுக்கு கொண்டு போக முடியும். சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தாதானே மற்றவர்களுக்கு கொண்டு போக முடியும். குடும்பத்தில் சத்தியத்தை நம்ம பெற்றோர், ஒரு குடும்ப தலைவன் அறிந்து கொண்டாதானே தன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். மனைவி சத்தியத்தை தெரிந்து கொண்டாதானே தன் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கொண்டு போக முடியும், நண்பர்களுக்கு கொண்டு போக முடியும், உறவுகளுக்கு கொண்டு போக முடியும். சத்தியத்தை முதலாவது நம்ம தேவ சமூகத்தில், டாடி ப்ளீஸ் ரிவீல் யுவர் ட்ரூத் லார்ட், யுவர் ரெவலேஷன் லார்ட், ரிவீல் யுவர் ரெவலேஷன், உங்களுடைய வெளிப்பாட்டை எனக்கு கொடுங்கப்பா, உங்க சத்தியத்தை எனக்கு காண்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஏது ஞாயிற்றுக்கிழமை வந்து சத்தியத்தை கேட்பதில்லை, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தருடைய வேதத்தை வைத்து வாசித்து ஜெபத்தில் தரித்திருந்து என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என் தெய்வம் என்னோடு கூட பேசும், இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும். மற்றபடி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தை அறியும் போதே நமக்கு விடுதலை வந்துடும். அதன் பிறகு நம்ம காரியம் வாய்க்கணும்னா நம்ம விடுவிக்கப்பட்டுள்ள சத்தியத்தினால அந்த சத்தியத்தை மற்றவர்கள் கொண்டு போக வேண்டும். அந்த சத்தியத்தை மற்றவர்கள் கொண்டு போகணும், அறிவிக்கணும். நீ நிறைய பேருக்கு வெக்கம், சத்தியத்தை அறிவிப்பதற்கு மாத்திரம் என்ன பண்ணவே கூடாது, வெட்கப்படக்கூடாது. சொல்லுங்க, சத்தியத்தை அறிவிக்க வெட்கப்படக்கூடாது. சிகரெட் பிடிக்க வெட்கப்படணும், சாராயம் குடிக்க வெட்கப்படணும், செல்போன்ல தேவையில்லாத காட்சிகளை பார்த்து ரசிப்பதற்கு வெட்கப்படணும். ஐயோ இதை போய் பார்க்கறேன்னு அதுக்கெல்லாம் வெட்கப்படணும். பக்கத்து வீட்டு கதையை பேசுறதுக்கு வெட்கப்படணும், ஊர் கதையை பேச வெட்கப்படணும், தெருவில் நின்று சண்டை போடுறதுக்கு வெட்கப்படணும், மற்றவர்கள் குறை பேசுறதுக்கு வெட்கப்படணும், சத்தியத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாதுப்பா. வார்த்தை நீங்க வாசிங்க, ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம்.
ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே, சத்தியத்தை அநியாயத்தினாலே. ஐயோ நான் சொன்ன என் பேரு கெட்டு போயிடும், எனக்கு கிண்டல் அடிப்பாங்க. என்ன அனிதா? கிண்டல் அடிப்பாங்க. பைபிளை பத்தி பேசலாம் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இயேசுநாதர் பா இவர் பெரிய இவரு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி பொத்தி பொத்தி வைக்கிறது. என்னதான் சத்தியம் தெரிஞ்சாலும் அது என்ன பண்ணி வைக்கிறதுங்க? நமக்குள்ளவே. பாஸ்டர் நான் கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்டேன், நான் என்ன பண்ண போறேன்? அடக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா வெளியே சொல்ல போறது கிடையாது. அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித, நீ சத்தியத்தை சொல்லனாவே, நீ தெரிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகலனாவே உனக்குள்ள அவபக்தி, பக்தி இல்லை. என்ன பக்தி இருக்குது? அவபக்தினா பக்தி இல்லாத நிலை இருக்குன்னு அர்த்தம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தியே இல்லை, சத்தியத்தை நம்ம பேசாத வரைக்கும் நமக்கு பக்தியே இல்லைன்னு அர்த்தம். என்ன நகுமியம்மா என்ன சொல்லணும்? சத்தியத்தை நம்ம வேதத்தை கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொன்னாதான் நீ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அர்த்தம், பக்தி உள்ள ஒரு சகோதரின் அர்த்தம். சத்தியத்தை நம்ம கொண்டு போகல, நம்ம அறிவிக்கிறனாவே நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம்பா. எல்லாவித அவபக்திக்கும் அது அநியாயம். அவபக்தி மட்டும் இல்லை, ரெண்டாவது என்னது? நம்ம தெரிந்து கொண்ட சத்தியத்தை, பிரதர் கவனிங்க, நீங்க தெரிந்து கொண்ட சத்தியத்தை சரியா நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு போகல, சொல்ல வேண்டிய விதத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லல, உங்க ஸ்டைல் என்னவோ அதை சொல்லுங்கப்பா. பாஸ்டர் பால் செல்வின் ஸ்டைல் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க என்ன எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சத்தியத்தை சொல்லுங்க. சொல்லுங்க இது தப்புன்னு சொல்லுங்க, இது சரி இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இதனால எனக்கு ஆதாயம் கெட்டுடும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு விரிசல் வந்துடும். பிரச்சனை கிடையாது. விரியன் பாம்பு குட்டிகளே, ஆமா யோவன் ஸ்நானங்கள்லாம் வெக்கலாம் படவே இல்லை, பயப்படலை. அப்படி நம்ம பயந்து கர்த்தருடைய சத்தியத்தை, நீதியான காரியங்களை நம்ம பேச மறுத்துட்டோம். முதல்ல சத்தியத்தை நம்ம கீழ்ப்படினோம். இரண்டாவதா நம்ம தெரிந்து கொண்ட சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தை. சத்தியம்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகள், அதுதான் சத்தியம். இந்த வார்த்தைகளை மற்ற நம்ம கொண்டு போகலன்னா வேதம் சொல்லுது உனக்குள்ள அவபக்தி இருக்குது. இரண்டாவதா அநியாயம், அது பெரிய அநியாயம். அநியாயக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நீ நினைச்சுப்பீங்க, குடிக்கிறாங்களே, சாராயம் குடிக்கிறாங்களே, விபச்சாரம் பண்றாங்களே, வேசித்தனம் பண்றாங்களே, அவங்க தான் அநியாயம். இல்ல, நீ தெரிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லலனாவே அது கர்த்தருடைய பார்வையில அநியாயம். வார்த்தை சொல்ல, அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்னைக்காச்சும் வாசிச்சிருக்கீங்களா? இதை தியானித்து இருக்கீங்களா? என்னைக்காச்சும்? சபைக்கு வரலாம் பிரதர், சபைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம், பாடல் பாடலாம், ஆராதிக்கலாம். ஆனா சத்தியத்தை நம்ம தெரிந்து கொண்ட வார்த்தைகளை நம்ம கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லல. மற்றவங்க தவறான காரியத்தில் போறாங்க, பிள்ளைங்க தவறான பாதையில் போறாங்க, இது சரியில்லை, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம். மனைவி ஒரு சில தவறான காரியத்தை செய்யறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது தவறு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நீ நடக்கிற. கணவன் தவறான பாதையில் போறாரு, அவருக்கு சொல்லணும், எடுத்து நீங்க தப்பான காரியம் செய்யறீங்க, சத்தியத்துக்கு எதிராக நீங்க போறீங்க, இது கர்த்தருக்கு விரோதமான பாவம். பிள்ளைங்க சொல்லணும். பிள்ளைங்க பெற்றோருக்கு ஒரு தவறான பாதையில் போனாங்கன்னா பெற்றோருக்கு பிள்ளைங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்பா ஏன்பா இந்த காத்து செஞ்சீங்க? ஆபீஸ்ல இந்த பொருளை வீட்டுக்கு நீங்க கொண்டு வரலாமா? ஒரு சின்ன பேனாவா இருக்கலாம், சின்ன கத்தியா இருக்கலாம், அல்ல சின்ன ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். ஆபீஸ்ல நீங்க எப்படி டாடி இந்த வெயிட், இந்த ஸ்டோனை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? பேப்பர் வெயிட். இது எப்படி இந்த ஆஃபீஸ் மேட்சில் அந்த மேனேஜர் அறையில் இருந்த இது காரியம் வச்ச பேப்பர் வெயிட் ஆச்சு, இது எப்படி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? இல்லைப்பா நான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியாப்பா? இல்லையே நான் ஒரு முறை பார்த்துனேன், இது மேனேஜர் ஆஃபீஸில் இருந்தது. ஆமாம், என்ன கீழே கிடந்தது? அதனால இல்லை. பிள்ளைங்க சொல்லணும், பெருனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதி இருப்பாயான்னு வார்த்தை சொல்லுதப்பா, இது நீங்கள் செய்தது தப்புப்பா. பிள்ளைங்க சொல்லணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா வானத்திலிருந்து தேவ கோபம் வெளிப்படுமா? நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டுமாக வானத்தின் ஆசீர்வாதமும் வரும், ரெண்டாவது இன்னும் வரும், தேவ கோபமும் வரும். ஆண்டவர் என்னோடு கூட திட்டமாக பேசினாருமா.
என்னோட கூட திட்டமாக இந்த வைராக்கியத்தோடு இன்னைக்கு நான் பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு குடும்பமானது நிர்மலமாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது, பாழாகி கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதங்களே வழி இல்லாமல் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமலே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, என் கோபம் இருக்கிற வரலையும் நீ அவளுக்காக முட்டி போடுறது வீண் மகனே. என் கோபம் அந்த வீட்டு மேல தங்கி இருக்கிறது, வானத்தை திறந்து அளவில்லாம என் கோபத்தை கொட்டி வச்சிருக்கிறேன். நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறிய இரவுல 2 மணி, 2:15 மணி, 2:30 மணி, 1:30 மணிக்கு முட்டியில் நிற்கிறேன் நான். ஆண்டவர் சொல்றாரு, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ற, உன் ஜெபத்தை நான் கேட்ட பரிதபிக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கிறியே, அந்த கோபம், என் தேவ கோபம் அந்த வீட்டு மேல சாபமா நிக்குது. நீ அழுறிய, நீ முழங்கால நீ முட்டி போட்டு கை வலிச்சாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு கெஞ்சறிய, என் கோபம் அந்த வீட்டில் இருக்குது தெரியுமா உனக்கு? என் கோபம் சூளையாக எரிந்து கொண்டிருக்கிறது. என் கோபம் அக்கினி சூளையை போல எரிந்து கொண்டிருக்கிறது வாலிப பிள்ளை மேல, அந்த வாலிப தம்பி மேல என் கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நீ சொல்ற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்கப்பான்னு கெஞ்சிற என்ன நோக்கி என் கோபத்தை கொட்டி வச்சிருக்கிற அந்த குடும்பத்தின் மேல. அப்ப அவங்க ஆராதிக்கிறாங்களப்பா, நான் அறியேன், எனக்கு தெரியாது அவங்களெல்லாம். என்னப்பா அவங்க தானேப்பா சபையில் முக்கியமா எல்லாமே பண்றாங்க. நான் அறியேன், எனக்கு தெரியாது அவங்கள. ஏன்னா சத்தியத்தை அடக்கி வச்சுட்டு, சத்தியம் தெரியும் ஆனா சத்தியம் அவங்க வாழ்க்கையில் செயல்படல, மற்றவங்களுக்கு அந்த சத்தியத்தை அவங்க கொண்டு போறதே இல்லை. நல்லா தெரியும் ஏலிக்கு சத்தியம் எது நல்லா தெரியும், ஆனாலும் தம் பிள்ளைகளுக்கு சொல்லவே இல்லை. வசனத்தை நீங்க போயிருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். 1 Samuel chapter 3 verse 13. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். லிசன், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அந்த ஏலி என்ற ஊழியக்காரனுக்கு நல்லா தெரியும், சத்தியம் தெரியும். அந்த மனுஷனுக்கு அண்ணாளுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியும். ஆனா அண்ணாளுக்கு சொல்றாரு, சாமுவேலுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு. ஆனா தான் வீட்டில் இருக்கிற தம் பிள்ளைகளாகி ஓப்னிக்கும் பினேகாசுக்கும் அந்த சத்தியத்தை சொல்லல. வசனம் வாசிங்க. அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். அப்ப குடிக்கிறான்னு தெரியுதா, சிகரெட் பிடிக்கிறான்னு தெரியுதா, தான் பிள்ளைங்க தப்பான வழியில போறாங்கன்னு தெரியுதா, சரியான அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னு தெரியுதா, பெற்றோருக்கு அடக்கணும். இது சத்தியத்துக்கு விரோதமான காரியம். கண்டிக்கணுங்க, சொல்லணும், இது சரி கிடையாது. இது என் பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் தவறுகள் எப்பாச்சும் ரேரா அப்படி வரும்போது நான் சொல்வேன், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்துப்பட்டு வராது. நான் சொல்ற வார்த்தை என்ன, இது எல்லா இடத்துலையும் நடக்கலாம், இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் நடக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு இது சரிப்பட்டு வராது. எத்தனையோ நேரம் உங்களுக்கு தெரியாது, என் பிள்ளைகளை வாசல்ல வீட்டை கதவை சாச்சிட்டு வெளியே முட்டி போட வைப்பேன். வாலிப பிள்ளைகளை அழுது கொண்டிருப்பாங்க, டாடி போடு முட்டி போடு, வெளியே போயிடு, வேண்டாம் போயிடு, எங்கடா போ. என் வீட்டுக்குள்ள இருந்தாக்க இப்படிதான் இருக்கணும், என் வீட்டுல இருந்தா இப்படிதான் இருக்கணும். இது தேவன் உலவுற இடம். உன்னால தேவ கோபத்தை நான் சகிக்க முடியாது, உன்னால தேவ கோபத்தை என் வீட்டுக்குள்ள நான் வாரி வச்சுக்க முடியாது. போ வெளியே, போயிட்டு போ. என் பிள்ளை கேட்டு பாட்டு வெளியே தெரியாது. பாச ரொம்ப அன்பதா, ரொம்ப அழகா பிள்ளைகளெல்லாம் அழகா வச்சு பாதுகாக்கிறாரு, அழகா பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறாரு. சொல்லு, வெளியே போயிடு. தேவையில்லைங்க, தேவ கோபத்தை சகிக்க முடியாதுங்க. லிசன், அந்த வார்த்தை பாருங்க. அவன் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். 4ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்கள். 1 சாமுவேல் 4:17. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக,
இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் அடுத்த அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஒரே நாள்ல பிள்ளை தகப்பன் 2 பேருடைய மரணம். அப்பாவும் செத்து கிடக்கிறாரு, 2 பிள்ளைங்களும். காரணம், தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்பா இந்த வார்த்தை ரொம்ப கடுமையா இருக்குமாப்பா டாடி, இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்குமாப்பா, நான் அவளை மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி அப்படி தானேப்பா? நோ, அதுக்கு இது காலையில் அந்த குடும்பத்தின் மேல கோபம் பச்சை அறியும் பொழுது நீ சிரிப்பு காமிச்சு நிற்பியா? அந்த கோபத்தின் மேல, அந்த கோபத்தினால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த கோபத்தினால அவருடைய பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது, தீக்கிரையாகி கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் நன்மைகளும். நீ சிரிப்புக்கு ஜோக் காட்டுவியா? தேவ கோபம் எரிவதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ண, என்ன செய்ய? தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஏலி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. பிள்ளைங்க தப்பு பண்ணாலாம், சரி ஓகே என்ன பண்ண, அந்த வயசு நம்ம போய் பேச முடியுமா? நம்மள அவங்களாம் இப்போ லேட்டஸ்ட் பிள்ளைங்க, 2K கிட்ஸ் அவங்கெல்லாம். நம்மளாம் ஓல்டு, நம்ம சொன்னா எடுபடாது. நோ, சொல்லணும், கற்றுக் கொடுக்கணும், சத்தியத்தை காட்டணும். இதுதான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோன்னு வேதத்தை வாசி சொல்லி கொடுக்குறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? காலையில் எழுந்தோன்னு முதல் வேலை வேதத்தை திறந்து வாசி. என்ன வாசிச்ச கேட்டீங்களா? என்ன வாசிச்ச? அவன் கையில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு போயிட்டே இருப்பான். என்ன வாசிச்ச? என் பிள்ளைல கேட்குறேன், என்ன வாசிச்ச? என்ன பேசினார்? அதுக்கப்புறம் என்ன பேசினார் ஆண்டவரே? இன்னைக்கு என்ன பேசினார் ஆண்டவரே? அப்படியே மூச்சா போ, திரும்ப வாசி போ, கத்த பேசுவாரு, வாசி. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில பாஸ்டர் அவன் பைபிள் எடுத்து அது பெரிய விஷயமா தெரியுதா? பைபிள் எடுக்கிறது பெரிய விஷயமா தெரியுதா உனக்கு? என்ன பேசினாரு? சத்தத்தை கேட்டியா? கத்த பேசுறத கேட்கறியா? எந்த வயசான என்ன? எங்க அம்மா இன்னைக்கு என்ன கேட்குறாங்க? 47 வயதாவது எனக்கு. இன்னைக்கு எங்க அம்மா என்ன கேட்குறாங்க? கத்த பேசினாரா? பைபிள் வாசிச்சியா? ஆமாம்மா படிச்சம்மா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்பான சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு ஏலியுடைய குடும்பத்தின் மேல ஒரு பெரிய தேவ கோபம் எரிந்தது உண்மைனா, இன்னைக்கும் சத்தியத்துக்கு நம்ம சாட்சியா இல்லைன்னா அதே சம்பவம் தானே? அதே சம்பவம் தானப்பா அம்மா? அதே சம்பவம் தான் நம்ம குடும்பத்தில் நடக்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகுங்க. டாடி ஒரு சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தானியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துக்கு போங்க. தானியேல் 2:17-18. பின்பு தானியேல் தான் வீட்டுக்கு போய் அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இறக்கம் கேட்கிறான். டாடி எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்கப்பா. இரவு நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் உட்காரணும். டாடி வெளிப்பாடு தாங்கப்பா, வெளிப்பாடு தாங்கப்பா. 18th verseல 18ஆம் வசனத்தில் அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராக்காலத்தில் என்ன பண்ணுது? நைட்டில் உட்காரணும், இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். டாடி பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, சத்தியத்தை எனக்கு காண்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு போருமா, தட் இஸ் நாட் எனஃப். அது போதாது. இரவு நேரத்தில் உட்காரணும், அதிகாலையில் உட்காரணும், பேசுங்க. எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு வாலிப பிள்ளை, அப்பா எனக்கு வெளிப்பாடு வேணும், எனக்கு வார்த்தை வேணும் சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்குதோ, நான் சொல்வேன் தானியேலின் காரியம் மாத்திரம் அல்ல, இந்த தேவ சத்தத்திற்காக, தேவ வெளிப்பாட்டுக்காக எந்த பிள்ளை தனித்து காத்திருக்குதோ அந்த பிள்ளை காரியம், அந்த குடும்பத்துடைய காரியம், அந்த சபையுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். காத்திருக்கணும்.
நைட்ல வெளிப்படுது கர்த்தருடைய வார்த்தை. ஐயோ, ராஜாவுடைய அந்த ராஜாங்கம் அழிய போகிறது. இதான் வெளிப்பாடு. ஒரு பெரிய சிலை இருக்கிறது, தலை முழுதும் பொன்னாலான ஒரு சிலை. அவருடைய நெஞ்சு பகுதி, அவருடைய புஜங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலங்கள், வெள்ளி. அதன் பிறகு கால் பார்த்தீங்கன்னு சொன்னா அது இரும்பு, கீழே பாதங்கள் அது இரும்பும் களிமண்ணும். ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதுகிறது. அந்த பொன்னான தலை நேபுகாத் நேச்சார். ஐயோ, ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு அழிவு வரப்போகிறது. கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுத்துட்டாரு. இதை ராஜாவுக்கு சொன்னா என்ன ஆகுமோ தெரியலையே. ராஜாவுக்கு போயிட்டு அழிய போகிறது, உன் சாம்ராஜ்யம் சீக்கிரத்தில் அழிய போகிறது சொன்ன ராஜா வெட்டி போட்டுருவாரு. அந்த பயம்லாம் இல்லை. ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜாவே, நீ கண்ட சொப்பனதுக்கு தான் அர்த்தம். இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றதுக்கு பயப்படுறோம். சத்தியத்தை சொன்னா எப்படி, நீங்க செய்து தப்புன்னு சொன்னா எப்படிங்க, என்ன நினைச்சிருவாங்க, என்ன ஒரு மாதிரி பகை ஆயிடுவாங்க, எனக்கு சில நன்மை அவங்க மூலமா தான் கிடைக்குதுங்க. எத்தனை பகை தெரியுமா எனக்கு, எத்தனை விரோதங்கள் தெரியுமா. சத்தியத்தை சொல்லி பகையை நிறைய சம்பாதிச்சிட்டேன். சத்தியத்தை சொல்லி இந்த விக்கிரகாரதெல்லாம் வேண்டாம், இது அல்ல, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், இதை சொல்லி எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. பரவாயில்ல, ஆனா நான் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்க கூடாது. நான் அடக்கிட்டேன், சத்தியம் தெரிஞ்சோம், இதுதான் சரி, இதுதான் சரியான காரியம், இதுதான் கர்த்தர் விரும்புகிற வழி அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். நான் சொல்லாம போயிட்டேன்னா தேவ கோபம் என் மேல வந்துருமே. தானியேல் அதெல்லாம் மறைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக ராஜாவுக்கு போய் சொல்றாரு. 37ஆம் வசனத்துல ஒரு சில வசனத்தை வாசிங்க. 2:37. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார், செய்தார். அந்த தலை சீக்கிரத்தில் விழப்போதே. அந்த தலை யார் தான்? நீர் தான் அந்த தலை. ஐயோ, எப்படிங்க பேசுறது? தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, கோச்சிக்கிட்டு வாங்க. அவங்க நமக்கு ஒரு நன்மை கிடைக்காம போயிடும், காணிக்கை தசம்பாங்க கிடைக்காம போயிடும். விசுவாசிகளை பார்த்து நீ செய்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வேற சபைக்கு போயிடுவாங்க. போ, நான் தேவ கோபத்தை நான் சுமக்க முடியாது சொல்லாம இருந்தேன். உண்மைனா இதான் உண்மை, இதான் சத்தியம், இதான் கர்த்தர் விரும்புறாரு. நீ விபச்சாரம் பண்றியா, நீ பாவி, கர்த்தர் உன் மேல பெரிய கோபத்தை வைக்கிறார், உன் மேல சாபம் தங்கும். வேசிதானம், மற்ற தொட்டாலே அது வேசிதானம். ஐயோ, நம்ம சபை பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஆனா கூட போயிட்டு அந்த வாலிபர் டீமே போயிடுச்சு, நம்ம போ, உன் கூட நடக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறியா? தேவையில்லை. நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட காட்சியை நான் பார்த்தேன். பார்த்த உடனே தனியா கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீ செய்வது மிக கேடுகட்ட காரியம். இங்க இப்படிதான் பேசுவேன், பாஸ்டர் பிடிக்கலையா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தடவி வருடி கொடுக்குற இடத்துக்கு போ. இங்க தான் சத்தியம். நீரே அந்த தலை, நீரே அந்த தலை. நீங்க பாருங்க 48 வருஷத்துக்கு வந்துருங்க. பின்பு தானியேலை ராஜா என்ன வாங்கிட்டாங்க. நம்ம நினைப்போம் சத்தியத்தை அறிவிச்சா நம்ம சீக்கிரம் கஷ்ட காலம் வந்துடும், நமக்கு பிரச்சனை வந்துடும். இல்லை இல்லை இல்லைப்பா, சத்தியத்தை அறிவித்து நாசமா போனவங்க யாருமே கிடையாது. சத்தியத்தினை அறிவிக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் சத்தியத்தை அறிவித்த மனிதனை சிங்காசனத்தில் அமர பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ராஜா உயர்த்தினான். இன்னொரு விஷயம், நம்ம சொல்லாத வரைக்கும் தப்பு பண்றவங்களுக்கு அது தப்புனே தெரியாம போயிரும்பா, தெரியாம போயிருமே. 47ஆம் வசனத்தை வாசிங்க. 47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு ராஜாக்களுக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறமா இருக்கிறார் என்றான். அவன் யாரை தெரிஞ்சுக்கிட்டான்? நம்ம சொல்லலக்கா அவன் அறிய முடியாத, அவன் கடவுளையே அறிஞ்சிக்க முடியாத. கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெப தினத்துக்கு போயிடலாம். யோவான் 1 அதிகாரத்தில்
6 ஒரு சில வசனத்தை வாசிங்க. யோவான் 1:6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க நம்மை கர்த்தர் அப்படியே நிறுத்த விரும்புகிறார். சாட்சி கொடுக்க நீ ஆயத்தமாயிரு, சத்தியத்தை வெளிப்படுத்த. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இதுதான் நம்மகிட்ட அப்பா எதிர்பார்க்கிறாரு. நீ சாட்சி கொடுக்கணும், நீ அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். தச்செல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த 6வது நேரத்தில் அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். கர்த்தர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் எல்லாரையும் அவர் நியாயம் தீர்ப்பார், நியாயம் செய்வார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க, எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாமே தெரியும், கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ரொம்ப நாள் நடிப்புலாம் ஓடாது, நாடகம்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு விஷயம் தெரியுமா? மறைவில் நம்ம செய்கிற காரியத்தை கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். நம்ம நினைப்போம் யாருக்குமே தெரியாதுன்னு. நான் செய்கிற காரியம், நம்ம பேசுகிற காரியம் எதுவுமே தெரியாது நம்ம நினச்சின்னு இருப்போம். வெளியரங்கமாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது, அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. இன்றைய ரட்சணை நாள் கூடுமான வர தேவ சமூகத்தில் எல்லாம் கையை கூப்பி, அப்பா என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைங்க மேலே கிருபை வேணாம்ப்பா, உங்கள் கோபம் எரிய வேணாம்ப்பா, கோபம் எரிய வேணாம்ப்பா. இந்த தேவ கோபம் வானத்தில் வெளிப்பட்டிருப்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லட்டுமா? உனக்குள்ள சமாதானமே இருக்காதுமா. ஏசாயா 48வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. That is one of the signification. அது ஒரு அடையாளம். சமாதானமே இருக்காது. நீ படுத்த தூங்க மாட்ட, சாப்பிட்டா ஜீரணம் கூட ஆகாது, எங்க போனாலும் நிம்மதி இருக்காது. கை நிறைய பணம் வந்தோம், அன்னைக்கு தான் சம்பளம் வாங்குற அன்னைக்கே வேதனையும் வரும். சம்பளத்தோடு கூட வேதனையும் வரும். ஏன் தெரியுமா? இதை அங்கே போகணும், இது இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், எல்லாம் போயிடுமே, பத்தவே பத்தாது, சமாதானம் இருக்காது. எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலையும் ஒரு திருப்தியே இருக்காது. தட் இஸ் அ சைன், அடையாளம். தேவ கோபம் யார் மேலே இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சமாதான சீர்குலைவாகவே தான் இருக்கும். வெளியே உதடுகள் சிரிக்கும், வெளியே பார்க்கும்போது மேக்கப்லாம் பண்ணிட்டு போகலாம், ஆனால் சமாதானமே இருக்காது. எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட சமாதானம் இருக்காது. உள்ளம் அப்படியே அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இருக்குமானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன். ரிசீவ் பண்ண நீ ஆயத்தமா பிரதர்? பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாம்மா பிரதர்? தம்பி, தங்கச்சி, அந்த சமாதானம் உனக்கு வேணுமா? இன்னைக்கு ஆண்டவரே சொல்லு, அப்பா நான் சத்தியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.